ஹாய் ப்ரோ, இன்றைக்கி டுடே ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நேற்று நம்ம 912 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இதில் டிப் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 376, இன்சென்டிவ் 136 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ 512 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸ்விக்கியில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஷேவிங் அமௌண்ட் ஜஸ்ட் 25 ரூபாலேருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எலிஜிபிலிட்டி நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் இருந்தாலே இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஜிஃபி இது பர்சனல் லோன் 49,000 ரூபா வரைக்கும் தராங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 1.2%, 0 பேப்பர் ஒர்க்கு. இதுக்கு இந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 months நம்ம ஸ்விக்கியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜியூங்கிற ஆப் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதில் 75% அமௌண்ட் நீங்கள் முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பே அவுட்டை அதை ஸ்விக்கியில் உங்களோட சேலரிலேயே அவங்களே கழிச்சுக்குவாங்க. இது அட்லீஸ்ட் 1 monthனாலும் நீங்கள் ஸ்விக்கியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக பிராண்ட் பார்ட்னர்ஷிப்னு போட்டு டயர் ஏதோ அந்தமாதிரி டிஸ்கவுண்ட்லாம் அடிக்கடி கொடுப்பாங்க, செய்வாங்க. நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வீலர் லோன் அப்ளை பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நம்ம என்ன பேங்க் யூஸ் பண்ணுமோ அந்த பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தராங்க. நான் ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணுறதுனால ஹெச்டிஎஃப்சிக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிறோம். நம்மளோட இது வரைக்கும் ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.75 ரேட்டிங்ஸில் நம்ம கிடைக்கிறோம். பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.